Hi Electro Tamizha. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி Chrome OS அதாவது அந்த cloud ready அந்த OS வந்து உங்க கம்ப்யூட்டர்ல எப்படி இன்ஸ்டால் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஒரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட Discord சர்வர் வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இந்த cloud ready OS இது எக்ஸாக்ட்டா Chrome OS கிடையாது. இது based on Chrome OS. So அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த cloud ready OS வந்து Neverware அப்படின்னு ஒரு வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த cloud ready OS வந்து ஃப்ரீ தான். ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் எடிஷன் மட்டும் தான் ஃப்ரீ. ஸோ cloud ready home அந்த எடிஷன் மட்டும் தான் ஃப்ரீ. ஸோ இந்த cloud ready OS இமேஜ் ஃபைல் நீங்க வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நீங்க அதெல்லாம் டவுன்லோட் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களே USB மேக்கர் அவங்க வெப்சைட்ல வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அதுவே நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த USB மேக்கர் என்ன பண்ணோம்னா அதுவே அந்த OS டவுன்லோட் பண்ணிட்டு அதுவே உங்க பென்ட்ரைவ் வந்து bootable USB கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த USB மேக்கர் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்க டைமும் சேவ் ஆகும். ஸோ அப்புறம் நீங்க நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த cloud ready OSக்கு கரெக்டான சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ மினிமம் வந்து ஒரு 2GB RAM தேவைப்படுது. இல்லாட்டி அதுக்கு மேலே இருந்தால் சூப்பராகவே வேலை செய்யும். ஸோ அப்புறம் ஒரு 16GB தேவைப்படுது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ அதுக்கு மேலே இருந்தாலும் நல்லா இருக்கும். ஸோ அப்புறம் ஒரு டீசெண்டான ப்ராசஸர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் நல்லா லேக் இல்லாமல் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த cloud ready OS இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும். ஸோ அப்புறம் லாகின் அப்புறம் சில ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும். ஸோ ஒரு கரெக்டான ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த bootable USB கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு PC தேவைப்படும். ஒன்றும் உங்கள் PCலே நீங்கள் பண்ணலாம். உங்கள் PCலே பண்ணிட்டு அப்புறம் உங்கள் PCலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ உங்களோட PCல உங்களால் bootable USB கிரியேட் பண்ண முடியலன்னா நீங்கள் வேறு ஏதாவது PCல கிரியேட் பண்ணி ஆகணும். உங்கள் ஃப்ரெண்டோட PC வேறு ஏதாவது PCல. ஸோ இந்த cloud ready OS வந்து நீங்கள் ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். அவங்களே நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு. ஸோ வாங்க டுட்டாரியலுக்குள்ளே போகலாம். Back from the dead. ஸோ கைஸ் இப்போ என்னோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்க்க முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த cloud ready USB மேக்கர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதே லிங்க் தான் நான் நோட் பேட்லேயும் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணிட்டுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அங்கே வந்தாச்சு பாருங்க Neverware. ஸோ நான் ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கை. ஸோ இங்கேருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஸ்டால் த ஹோம் எடிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் த ஹோம் எடிஷன் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே கீழே வந்துடும். ஸோ பிஃபோர் யூ பிகின் அப்புறம் வாட் யூ நீட் என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் USB பென்ட்ரைவ் வந்து 8GB ஆர் கிரேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸும் பார்த்துக்கலாம் இந்த cloud ready OS ரன் பண்ணுறதுக்கு. ஸோ கிரிட்டிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது வேற ஒரு பேஜுக்கு ரீடாக்ட் பண்ணும். ஸோ டெக்னிக்கல் டீடைல்ஸ் இங்கே தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ மினிமம் RAM ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து 2GB RAM தேவைப்படுது. மினிமம் 2GB. அது அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாவே வேலை செய்யும். ஸோ அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து மினிமம் 16GB கேட்குது. ஸோ அப்புறம் ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ போய் நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, டவுன்லோட் USB மேக்கர், டவுன்லோட் 64-bit இமேஜ்னு. நம்மளுக்கு 64-bit இமேஜ் தேவைப்படாது, USB மேக்கரே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ டவுன்லோட் USB மேக்கர் கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ டவுன்லோட் USB மேக்கர் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ சேவ் ஃபைல் கேன்சல்னு கேட்குது. நீங்கள் வந்து சேவ் ஃபைல்னு கொடுத்துருங்க. நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் வந்து கேன்சல் கொடுக்க போகிறேன். ஸோ நான் கேன்சல் கொடுத்துட்டேன். பட் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அங்கே இருக்கு பாருங்க cloud ready USB மேக்கர் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிட்டுங்க. Back from the dead. ஸோ வந்து ஒரு பென்ட்ரைவும் ப்ளக் பண்ணிட்டுங்க. ஒரு 32GB பென்ட்ரைவ் நான் ப்ளக் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து மினிமம் 8GB கேட்குறாங்க. ஸோ 8GBக்கான பென்ட்ரைவ் கூட நீங்கள் ப்ளக் பண்ணலாம். ஸோ நான் 32GB பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஃபார்மேட் பண்ண பென்ட்ரைவ் வேணா ஃபார்மேட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதுவே ஃபார்மேட் பண்ணிடும். Back from the dead. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அந்த பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணியாச்சு, அது கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணிட்டுங்க. ஸோ அந்த USB இன்ஸ்டாலர் கிரியேஷன் ஆகிறதுக்கு ஒரு 20 minutes ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க.
ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அங்கே சாண்டிஸ் டிவைசஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டட். நீங்கள் ஒரு சாண்டிஸ் பென்ட்ரைவ் வச்சிருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணாதீங்க, ஒருவேளை அதில் வேலை செய்யல போல, அதான் அந்த மாதிரி காமிக்குது. உங்கள்கிட்ட வேற ஏதாவது கம்பெனி பென்ட்ரைவ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ளக் பண்ணி வச்ச ஹெச்பி பென்ட்ரைவ் இருக்கு. ஸோ ஹெச்பி பென்ட்ரைவ் கிளிக் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு என்ன பென்ட்ரைவ் காமிக்கிட்டோ அதை கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ நீங்கள் 2-3 பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கரெக்டான பென்ட்ரைவ் கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலர் இமேஜ், அந்த இமேஜ் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரத்தில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ வந்து அந்த இமேஜை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கு. ஸோ நான் எல்லாமே ஷார்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் நேரம் போகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் யுவர் கிளவுட் ரெடி யூஎஸ்பி இன்ஸ்டாலர். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்போ எல்லாமே அந்த பென்ட்ரைவில் பர்ன் பண்ணிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக அதுவே பண்ணிவிடும். ஸோ இது 20 minutes ஆகும்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த யூஎஸ்பி வச்சு நீங்கள் எந்த கம்ப்யூட்டருக்கு வேணால் நீங்கள் அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஃபினிஷ்னு கொடுத்தாச்சு. Back from the dead. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே கம்ப்யூட்டருக்கு தான் நீங்கள் அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா பென்ட்ரைவை எதுவுமே பண்ணாதீங்க, பின்னாடியே விட்டுருங்க. நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பூட் மெனுக்குள்ளே போயிடுங்க. இல்லாட்டி நீங்கள் வேறு கம்ப்யூட்டருக்கு இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா பென்ட்ரைவை கழட்டிட்டு வேறு கம்ப்யூட்டர் அதோட யூஎஸ்பி போர்ட்டில் ப்ளக் பண்ணிடுங்க. ஸோ இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. Back from the dead. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ பூட் மெனுக்குள்ளே போய் ஆனோம். கிகாபைட் மதர் போர்டுக்கு பூட் மெனுக்குள்ளே போனோன்னா நீங்கள் F12 ப்ரெஸ் பண்ணி ஆனோம் உங்கள் கீபோர்டில். உங்களோட மதர் போர்டுக்கு வந்து நீங்கள் கூகுளில் தான் சர்ச் பண்ணி ஆனோம். ஸோ அங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், F12 ப்ரெஸ் பண்ணால் பூட் மெனுக்குள்ளே போயிடலான்னு. ஸோ உங்களால் கீழே பார்க்க முடியுது. பூட் மெனுக்குள்ளே போனோன்னா நீங்கள் F12 ப்ரெஸ் பண்ணி ஆனோம் உங்கள் கீபோர்டில். உங்கள் மதர் போர்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் கூகுள் தான் பண்ணி ஆனோம். ஸோ ஒரு மதர் போர்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு F9 இருக்கும், F10 இருக்கும், F11 கூட இருக்கும். ஸோ இங்கே வந்து F12னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இது வேலை செய்யுமான்னு ஷுவராக சொல்ல முடியாது. உங்கள் மதர் போர்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பூட் மெனுக்குள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று யூஎஸ்பி ஜிப் கொடுங்க, இல்லாட்டி யூஎஸ்பி ஹெச்டிடி கொடுங்க. உங்களோட மதர் போர்டுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அந்த பென்ட்ரைவ் பேரே வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒன்று யூஎஸ்பி ஜிப் கொடுங்க, இல்லாட்டி யூஎஸ்பி ஹெச்டிடி கொடுங்க. எது வேலை செய்யுதோ. நான் வந்து யூஎஸ்பி ஜிப் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஒன்று கொடுத்து அது திரும்பவும் அவங்க எக்ஸிஸ்டிங் ஓஎஸ்கே பூட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து திரும்ப அந்த இன்னொரு ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. நான் வந்து யூஎஸ்பி ஜிப் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து யூஎஸ்பி ஜிப் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ யூஎஸ்பி ஜிப் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பென்ட்ரைவ்குள்ளே பூட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிளவுட் ரெடின்னு வருது. ஸோ இங்கேருந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது, எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும் இப்போ. ஸோ இப்போ வந்து லெட்ஸ் கோன்னு கொடுத்துருங்க. ஸோ லெட்ஸ் கோன்னு இப்போ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு நெட்வொர்க்னு வருது. நான் வந்து எத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எங்கள் எத்தர்நெட் கனெக்டட்னு வருது. உங்கள் கம்ப்யூட்டர் வைஃபை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் வைஃபைல கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ எத்தர்நெட் கனெக்ட் பண்ணால இப்போ நான் என்னோட ப்ராசஸ் வந்து நான் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ எனக்கு கீழே வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டாகணும், அதான் நெக்ஸ்ட் வரும். ஸோ கூகுள் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இது வேணா படிச்சு பாருங்க. நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, பட் நீங்கள் வேணா படிச்சு பாருங்க. ஸோ அந்த பாக்ஸ் வந்து டிக் ஆயிருக்கும், அது வந்து அன்டிக் பண்ணிட்டுங்க. ஸோ அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அது வந்து டயக்னாஸ்டிக் டேட்டா வந்து சென்ட் பண்ணோம். அது உங்களுக்கு வேணாட்டி டிக் எடுத்து விட்டுருங்க. ஸோ உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சைன்இன் பண்ணி ஆனோம். நான் சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ அங்கே யூஆர் சைன்இன் வந்துச்சு. கூகுள் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் புக் மார்க்ஸ், ஹிஸ்ட்ரி, பாஸ்வேர்ட்ஸு அதெல்லாமே சிங்க் ஆகிடும். உங்களுக்கு சிங்க் பண்ண வேணான்னா கீழே ரெவ்யூ சிங்க் ஆப்ஷன்ஸ் ஃபாலோயிங் செட்டப் கொடுத்துருங்க. ஸோ செட்டப் முடிஞ்சோடனே அதுவே பார்த்துக்கும், அதுவே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ அதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஆல் செட்டுன்னு வருது, நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து கெட் ஸ்டார்டட்னு கொடுத்துருங்க. பட் நம்ம இன்னும் ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணல, நம்ம ப்ரிவியூ அதான் பார்க்குறோம். ஸோ கிளவுட் ரெடி ஓஎஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் ப்ரிவியூ பார்க்கலாம் உங்கள் பென்ட்ரைவ்லேருந்து. ஸோ இப்படி தான் இருக்கும் கிளவுட் ரெடி ஓஎஸ். உங்களுக்கு எதாவது ஆப்ஸு எதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோன்னா நீங்கள் வந்து க்ரோம் வெப் ஸ்டோர் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஓஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னா கீழே டைம் இருக்கும், அந்த டைமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே இன்ஸ்டால் ஓஎஸ் அந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ அந்த இன்ஸ்டால் ஓஎஸ் கொடுத்துருங்க. ஸோ அங்கே டைம் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஓஎஸ் கொடுத்த உடனே கிளவுட் ரெடி இன்ஸ்டால்டுன்னு வரும். இன்ஸ்டால் கிளவுட் ரெடின்னு கொடுத்துருங்க.
ஸோ இப்போ உங்களோட எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறது எல்லாமே டெலீட் பண்ணிடும். ஸோ உங்கள் பேக்கப் பண்ணிக்கோங்க. ஒன்று க்ளவுடில் பேக்கப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கூகுள் டிரைவே யூஸ் பண்ணுங்க. ஸோ erase ஹார்ட் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் கிளவுட் ரெடின்னு காமிக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மறக்காம எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிடுங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்புறம் ஷட் டவுன் ஆகிடும் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே. ஸோ இப்போ உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அதில் இருக்க டேட்டா எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ கரெக்டாக பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்து கிளவுட் ரெடி ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஷட் டவுன் ஆகிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா கிளவுட் ரெடி ஓஎஸ்க்குள்ள போயாச்சு. ஸோ இப்போ லெட்ஸ் கோன்னு கொடுத்துருங்க. திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்ஸ் வந்துச்சோ அந்த எல்லா ஸ்டெப்ஸும் திரும்ப வரும். ஸோ லெட்ஸ் கோன்னு கொடுத்துருங்க. ஸோ அதே ஸ்டெப்ஸ் தான், திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ திரும்ப சைன் கேட்குது, கூகுள் சைன் இன், உங்கள் அக்கௌண்ட் போட்டுருங்க. ஸோ ரெவ்யூ சிங்க் ஆப்ஷன்ஸ் கூட டிக் பண்ணிடுங்க. என்ன சிங்க் பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக சிங்க் பண்ணும். எதாவது சிங்க் பண்ண வேணாமோ நீங்கள் அதை எடுத்து விட்டுடலாம். ஸோ அங்கே கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. ஸோ இப்படி தான் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சேனலே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நான் குரோமியம் வெப் ப்ரௌசர்லேருந்து நம்ம சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க என்னோட சேனலுக்கு. ஸோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டுங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே யூடியூப் ஆப் இருக்குது, ஃபைல்ஸ் ஆப் இருக்குது, குரோமியம் ஆப் இருக்குது. உங்களுக்கு எதாவது ஆப்ஸ் என்ன குரோம் வெப் ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ அவ்வளோதான், குரோமோஸ் உங்கள் பிசியில் நீங்கள் ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க எப்படி இந்த குரோமோஸ் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. ஸோ மறக்காம உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை வந்து பேக்கப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா இல்லாட்டி உங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறது எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட டிஸ்கார்ட் சர்வர் மறக்காம ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்களை தான் தேடியில் சந்திக்கலாம். டில் தென் பை பாய்.